தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தேசிய விருது பெறக்கூடிய எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்குதல், மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை அரசு செலவிலே நடத்துவது, அதுபோக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்தி தமிழிலிருந்து பிற மொழிக்கும் பிற மொழியிலிருந்து தமிழுக்குமாக நூல்களை கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வங்காளம், மராத்தி, ஒடியா ஆகிய 7 மொழிகளைச் சேர்ந்த சிறந்த நூல்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் தேசிய செம்மொழி விருது வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஒரு பரவசத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த அறிவிப்பை என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் மனமாற வாழ்த்தி பாராட்டி வரவேற்கின்றோம். ஒன்றிய அரசின் உருவாக்கப்பட்டு 1954ஆம் ஆண்டு முதல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்னாட்சி அதிகாரம் உள்ள சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு, அது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்ற நேரத்தில் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற 24 மொழிகளிலும் விருது பெற்ற நூல்களை அறிவிப்பதற்கான செய்தியாளர் சந்திப்பு திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமல் சாகித்ய அகாடமியோ அல்லது தேசிய நாடகப் பள்ளியோ சங்கீத நாடக அகாடமியோ அல்லது லலித் கலா அகாடமியோ சுதந்திரமாக செயல்படக்கூடாது என்கிற மிகப்பெரிய தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இப்படி தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு மாற்று திட்டத்தை அறிவித்திருப்பது என்பது மிக மிக வரவேற்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ள சிறந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் கொண்ட தேர்வு குழுவினால் வெளிப்படையாக இந்த பரிசுக்குரிய நூல்கள் தேர்ந்தெடுக்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வரவேற்கக்கூடியதாகும். இது இந்த 7 மொழிகளில் மட்டுமல்ல, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் கூட தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் என்கிற எதிர்பார்ப்பை அது உருவாக்கி உள்ளது. இது ஒரு மிக முக்கியமாக ஒன்றிய அரசு கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் ஒரு ஒற்றைத்தன்மை உள்ளதாக மாற்றக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு பெரிய கெடுதலான முயற்சியை அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு அரசு இப்படி அந்தந்த மாநிலங்களினுடைய தேசிய இனங்களினுடைய மொழிகளை அங்கீகரித்து அதிலிருந்து வரக்கூடிய சிறந்த நூல்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையுடன் தேசிய செம்மொழி விருது வழங்கப்படும் என்கிற இந்த அறிவிப்பானது அந்தந்த மொழிகளின் தனித்துவத்தையும் அவற்றில் வரக்கூடிய கலை இலக்கிய ஆக்கங்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு பரந்த மனதையும் எல்லை கடந்து தேசிய அளவில் ஒரு மாற்றை முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு தீ பரவ வேண்டும் என்ற அந்த முழக்கம் வெறும் முழக்கமாக இல்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதை போன்ற ஒரு அறிவிப்பாகவும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பினை வெளியிட்டதற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நான் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே கோரிக்கையை நாங்கள் கடந்த 4ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற எங்கள் மாநில செயற்குழுவில் தீர்மானத்தின் வழியாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டோம். இதே போன்ற கோரிக்கையை எழுத்தாளர் இமயம், ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் கூட தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பானது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்நாடு முழுவதும் ஒரு அறிவித்து பரவுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறது. சில ஆளுங்கட்சிகள், சில ஆட்சியாளர்கள் வீடுதோறும் கொலையாயுதங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அறிவாயுதத்தை கொடுப்பதற்கான முயற்சியாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கின்ற இந்த தேசிய செம்மொழி விருது அறிவிப்பு, அதை தேர்வு செய்வதற்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ள வெளிப்படைத்தன்மை உள்ள அமைப்பு உருவாக்கப்படும், நடுவர் குழுக்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முதல்வரையும் மனமார்ந்து இந்த நேரத்திலே பாராட்டுகின்றேன்.